ಎಷ್ಟೋ ರಮ್ಯವಾದದ್ದು. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த மேன்மை, அந்த நன்மை, அந்த சந்தோஷம் வேற எதுலுமே இருக்காது. ಸಹೋದರರು ಎಲ್ಲರೂ ಒಂದಾಗಿ ಸೇರಿ ಜೀವಿಸೋದ್ರಲ್ಲಿ ಅದರಲ್ಲಿರುವಂಥ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಯಾವುದರಲ್ಲೂ ಇರೋದಿಲ್ಲ. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಅನುಭವ ಇದೆ? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நிறைய நேரங்களிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், ನಾವು ತುಂಬಾ ಸಮಯದಲ್ಲಿ ತಿಳ್ಕೋಬೇಕಾದ ಒಂದು ಕಾರ್ಯವು ஒன்றாக இருந்தா ಒಂದಾಗಿದ್ದರೆ நம்முடைய மன விருப்பத்தின்படி இருக்க முடியாது. ನಮ್ಮ ಮನಸ್ಥಿತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸಂತ ನಾವು ಇರೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஏன்னா இப்ப சில குடும்பங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ಕೆಲವು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 3 அல்லது 4 பேர் ஒண்ணா இருப்பாங்க. 3 ಇಲ್ಲ 4 ಜನ ಒಂದಾಗಿರ್ತಾರೆ. அப்போ இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, ಇರುವಾಗ ಏನ್ ನಡೆಯುತ್ತಂದ್ರೆ பெரியவர் என்ன சொன்னா எல்லாருமே அதுக்கு கீழ்ப்படியணும். ದೊಡ್ಡವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದಕ್ಕೆಲ್ಲ ತಗ್ಗಿಸ್ಕೋಬೇಕು. அந்த பெரிய சகோதரன் சொன்னபடிதான் எல்லாருமே கீழ்ப்படியணும். ಆ ದೊಡ್ಡ ಸಹೋದರ ಹೇಳುವಂತೆ ಎಲ್ಲರೂ ತಗ್ಗಿಸ್ಕೋಬೇಕು. எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படியணும். ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ಅವ್ರು ತಗ್ಗಿಸ್ಕೋಬೇಕು. அதனால சிலர் என்ன செய்வாங்க, ಅದರಿಂದ ಕೆಲವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ அது அவர்களுக்கு ஏற்றபடி இருக்காது. ಅದು ಅವರಿಗೆ ಇಷ್ಟ ಇರೋದಿಲ್ಲ. அது அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ಅಂಗೀಕರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அதனால உடனே என்ன செய்வாங்க, ಹಾಗಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ என் பொங்க எனக்கு பிரிச்சு கொடுத்துருங்க, ನನ್ನ ಭಾಗ ನನಗೆ ಬೇರೆ ಮಾಡಿಕೊಡಿ. அப்பதான் தன்னுடைய மனப்போக்கில வாழ முடியும். ಹಾಗೆ ತನ್ನ ಮನಸ್ಸಂತೆ ತಾನು ಜೀವಿಸೋದಕ್ಕಾಗತ್ತೆ. அப்படி இருந்தால் என்ன நடக்கும்? ಹಾಗೆ ಇದ್ರೆ ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ? ஒன்றா இருந்தால் என்ன நடக்கும்? ಒಂದಾಗಿದ್ರೆ ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ? அதே போல சில நேரங்களில் ஆண்டவரே நம்மை பிரிப்பார். ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ದೇವರು ಕೂಡ ನಮ್ಮನ್ನ ಬೇರೆ ಮಾಡ್ತಾರೆ ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ. இந்த 3 காரியங்களை குறித்து இன்னைக்கு நாம் தியானிக்க ಈ 3 ಕಾರ್ಯ ಕುರಿತವಾಗಿ ನಾವು ಈ ದಿನ ಧ್ಯಾನಿಸೋಣ. அதுக்கு ஏற்ற வசனங்களை நாம் கோடிட்டு காட்டிதா அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க. ಅದಕ್ಕೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿರುವಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಎತ್ತುಕೊಂಡೇ ನಾವು ಅದಕ್ಕೆ ಜ್ಞಾನ ಮಾಡೋಣ. வசனம் இல்லாமல் இதுவரைக்கும் நீங்க வேத வார்த்தையை கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மெசேஜ் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ಸತ್ಯವೇದ ಭಾಗ ಕೇಳಿರುವುದೆಂಬುದಾಗಿ ನಾನು ಅನಿಸ್ಕೊಂತೀನಿ. ஆனா அந்த வார்த்தைகளின்படி எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுத்து அதன்படி நடந்துருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ಎಷ್ಟು ಜನ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಜೀವನ ಮಾಡ್ತಿದ್ರು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಏற்றபடி ಆದಿಯಾಗಮಂ ಅದರ ತಕ್ಕಂತೆ ಆದಿಕಾಂಡ 13வது அதிகாரம் 13ನೇ ಅಧ್ಯಾಯ 5லிருந்து 8 வசனங்கள் வரைக்கும் நாம் படிப்போம். 5ರಿಂದ 8ನೇ ವಾಕ್ಯವರೆಗೂ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. போதும் போதும் 8 வரைக்கும் படிங்கம்மா. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿಮ್ಮ. இந்த கடைசி பகுதி மட்டும் தமிழ்ல ஒன்று கூட படிக்கிறீங்களா? ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். நம் யார்? நம் யார்? ನಾವು ಯಾರು? சகோதரர்கள், ಸಹೋದರರು. அப்ப நமக்குள்ளாக என்ன இருக்கக்கூடாது? ನಮ್ಮೊಳಗೆ ಏನಿರಬಾರ್ದು? வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது, ಜಗಳ ಗಂಟೆ ಇರಬಾರ್ದು. நம்ம எவ்வளவு பேரு இந்த மனப்பான்மையில இருக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನ ನಾವು ಈ ರೀತಿಯಾದ ಮನಸ್ಸಿಂದ ಇದ್ದೀವಿ? இந்த மனப்பான்மை எப்போ வருகிறது என்று சொன்னால், ಈ ರೀತಿಯಾದ ಮನಸ್ಥಿತಿ ಯಾವಾಗ ಬರುತ್ತಂದ್ರೆ, நமக்குள்ளாக விட்டு கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கும்போது
இது தானாக வரும். ನಮ್ಮೊಳಗಡೆ ಬಿಟ್ಟುಕೊಡುವಂತ ಮನಸ್ಸು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಬರ್ತವೆ. நமக்குள்ளாக விட்டு கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இல்லை என்று சொன்னால், ನಮ್ಮೊಳಗಡೆ ಈ ಬಿಟ್ಟುಕೊಡದೇ ಇರುವಂತ ಮನಸ್ಸು ನಮಗಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ கண்டிப்பாக இது வராது. ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಇದು ಬರೋದಿಲ್ಲ. எது? நாம் சகோதரர்கள், ನಾವು ಸಹೋದರರು, நமக்குள்ள வாக்குவாதங்கள் வேண்டாம், ನಮ್ಮೊಳಗಡೆ ಜಗಳ ಬೇಡ என்ற மனப்பான்மை வராது. ಆ ರೀತಿಯಾದ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಬರೋದಿಲ್ಲ. இது எப்போ இருக்கிறது என்று சொன்னால், ಇದು ಹೇಗೆ ಯಾವಾಗ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ, ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படும் போது, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ದೇವರಿಗೆ ಭಯ ಪಡುವಾಗ, தேவ சித்தத்துக்கு தன்னை முழுமையாக ದೇವರ ஒப்புக்கொடுக்கும்போது, ಚಿತ್ತಕ್ಕೆ ಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, ದೇವರ ವಾಕ್ಯದಂತೆ ನಡೆಯುವಾಗ அந்த மனுஷனுக்குள்ளாக ಆ ಮನುಷ್ಯನ ಒಳಗಡೆ இந்த ஒரு கீழ்ப்படிதல் ஆவி இருக்கும். ಈ ರೀತಿಯಾದ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಆತ್ಮವಿರುತ್ತೆ. விட்டுக்கொடக்கூடிய ஒரு ஆவி இருக்கும். ಬಿಟ್ಟುಕೊಡುವಂತ ಒಂದು ಆತ್ಮ ಅವನಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. இது இல்லை என்று சொன்னால், ಇದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ அந்த குடும்பத்துல எப்பவுமே என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. ಇದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸಮಾಧಾನ ಇರೋದಿಲ್ಲ. எப்பவுமே சண்டை நடந்துட்டு இருக்கும். ಯಾವಾಗಲೂ ಜಗಳ ನಡೆಯುತ್ತಿರುತ್ತೆ. ஊர்ல இருக்க அத்தனை ஜனங்கள் வந்து என்ன செய்வாங்க? ಊರಲ್ಲಿ ಎಲ್ಲ ಜನ ಬಂದು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? பஞ்சாயத்து பேசுவாங்க, ಪಂಚಾಯಿತಿ ಮಾಡ್ತಾರೆ. இருந்தாலும் சரிப்படாது. ಇದರಿಂದ ಏನೂ ಸರಿಯಾಗೋದಿಲ್ಲ. அந்த பஞ்சாயத்து செய்யறவங்களே ರಂಡಂಗಂ பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. ಆ ರೀತಿ ಪಂಚಾಯಿತಿ ಮಾಡೋರು ನೋಡಬೇಕು ಏನೆಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ ಅಟ್ಟಗಾಸ ಅಂತ ಹೇಳಿ. ஏன்னா சிலருக்கு வந்து ஒன்னா இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுவாங்க, ಕೆಲವರಿಗೆ ಒಂದಾಗಿರೋದಕ್ಕಾಗಿ ಸಂತೋಷ ಪಡ್ತಾರೆ. சிலரோ அவங்களை எப்படியாவது பிரிக்கணும்னு பார்ப்பாங்க. ಕೆಲವರು ಅವ್ರು ಹೇಗಾದ್ರೂ ಬೇರೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. சோ ஏன் இந்த காரியங்கள் செயல்படுகிறது என்று சொன்னால், ಆದ್ರೆ ಏಕೆ ಈ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, அவர்கள் ஒன்றாக இருக்கும்போது, ಅವರೊಂದಾಗಿರುವಾಗ அவருடைய பலன் பெரியதா இருக்கும், ಅವರ ಬಲವು ದೊಡ್ಡದಾಗಿರುತ್ತೆ. அதே போலதான் நம்மை ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை பிரிப்பதற்கு, ಅದರಂತೆಯೇ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗಿರುವಂತಹ ಐಕ್ಯತೆಯನ್ನ ಬಿಡಿಸೋದಕ್ಕಾಗಿ பல நேரங்களில ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ உலக காரியங்கள் நமக்கு எதிராக வரும். ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಎದುರಾಗಿ ಬರ್ತವೆ. சில நேரங்களிலே சாத்தான் நம்மை ஆண்டவரிலிருந்து பிரிப்பதற்கு பல காரியங்களை நமக்கு கொண்டு வருவான். ಸೈತಾನು ಕೂಡ ದೇವರಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. ஆனா எது எப்படி இருந்தாலும், ಯಾವುದು ಹೇಗೆ ಇದ್ರೂ ಕೂಡ நாம தேவனோடு கூட அந்யோன்யமாக இருக்கும்போது, ದೇವರೊಂದಿಗೆ ನಾವು ಐಕ್ಯತೆವಾಗಿರುವಾಗ எல்லா காரியங்களையும் நாம் சுலபமாக ஜெயிக்க முடியும். ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಸುಲಭವಾಗಿ ನಾವು ಜಯಿಸಬಹುದು. எல்லா காரியங்களையும் நாம் ಕಂಡುಕೊಳ್ಳ முடியும். ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಕಂಡುಕೊಳ್ಳಕ್ಕೆ இது ಸಾಧ್ಯ. எப்படி வருகிறது? ಇದು ಹೇಗೆ ಬರುತ್ತೆ? ஏன் வருகிறது? ಹೇಗೆ ಬರುತ್ತೆ? இதை மேற்கொள்வதற்கு என்ன வழி? ಇದನ್ನು ಜಯಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಏನು ಮಾರ್ಗ? எல்லா காரியங்களிலும் மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಜಯಿಸೋದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಮಾರ್ಗ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. தேவச்சனமே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಮಾತ್ರ ಪ್ರಿಯ. அவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது, ಅವರು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರುವಾಗ, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில இடத்தை கொடுத்திருக்கும்போது, ಅವರಿಗೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಜಾಗ ಕೊಟ್ಟಿರುವಾಗ, நமக்கு வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலிருந்து ನಾವು ಜೀವಿಸುವಂತ ಎಲ್ಲಾ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಕೂಡ தேவன் நம்மை விடுவிக்க அவர் வல்லவர். ದೇವರು ನಾವು ಬಿಡಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. அந்த காரியங்கள் வருவதற்கு முன்பதாகவே, ಆ ಕಾರ್ಯಗಳು ಬರೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆನೇ ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த அவர் வல்லவர். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರಕಟಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ಅದೇ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಿದೆ, நான் உனக்கு போதித்து, ನಾನು ನಿನಗೆ ಬೋಧಿಸಿ, நீ நடக்க வேண்டிய பாதைகளை நான் உனக்கு காட்டுவேன் ನೀನು என்று. ನಡೆಯಬೇಕಾದ ಮಾರ್ಗದರ್ಶನವನ್ನು ನಾನು ನಿನಗೆ ತೋರಿಸ್ತೀನಿ. உம்முடைய வாழ்க்கையில ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ நாளை வரக்கூடிய காரியங்களை குறித்து, ನಾಳೆ ಬರುವಂತ ಕಾರ್ಯದ ಕುರಿತವಾಗಿ, எதிர்காலத்தை வரக்கூடிய காரியங்களை குறித்து ಇನ್ನು ಎದುರ್ಕಾಲದಲ್ಲಿ ಬರುವಂತ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತವಾಗಿ ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் வல்லவர். ದೇವರು ನಿಮ್ಮನಿಗೆ ಪ್ರಕಟಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು. எப்போ? ಯಾವಾಗ? நீங்க ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக ನೀವು இருக்கும்போது, ದೇವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿರುವಾಗ, ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருக்கும்போது, ದೇವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿರುವಾಗ எல்லா காரியங்களும் அவர் வெளிப்படுத்த வல்லவர். ಎಲ್ಲ தேவச்சனமே, ಕಾರ್ಯಗಳು ಅವರು ಪ್ರಕಟಿಸೋದಕ್ಕೆ எல்லா ಶಕ್ತನು. காரியங்களும் வெளிப்படுத்த அவர் வல்லவர். ಎಲ್ಲವನ್ನು ಪ್ರಕಟಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು. அதன் நிமித்தமாக ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಲೇ வரக்கூடிய கேடுகளிலிருந்து ಅದು ಬರುವಂತ ಎಲ್ಲ ಕೇಡಿನಿಂದ நீங்கள் தப்பித்துக் கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவார். ನಿಮ್ಮನ್ನ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ದೇವರು ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸಿಕೊಡ್ತಾರೆ. அப்படி ஆண்டவரோடு கூட நாம் ஐக்கியமாக இல்லாத போது, ಹಾಗೆ ದೇವರೊಂದಿಗೆ ನಾವು ಐಕ್ಯವಾಗಿರುವಾಗ, ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ தேவன் தரக்கூடிய அந்த காரியங்களை நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது. ದೇವರು ನಮಗೆ ಕೊಡಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ, அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ಆ ಆಲೋಚನೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. சோ இங்க நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಿದ್ವಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ, ஆபிரகாமோடு லோத்து இருக்கிற வரைக்கும், ಅಬ್ರಾಹ್ಮನೊಂದಿಗೆ ಲೋತು ಇರುವ ತನಕ ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் கிடைத்ததோ, ಅಬ್ರಾಹ್ಮನಿಗೆ ಏನೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ಸಿಕ್ತೋ,
ಅತ್ತನೇ ಆಶೀರ್ವಾದಗಳು ಲೋத்துக்கு கிடைக்கப்பட்டது. ಅಷ್ಟು ಆಶೀರ್ವಾದಗಳು ಲೋತನಿಗೆ ಸಿಗಲ್ಪಟ್ಟು. வசனத்துல படிச்சீங்களா? ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದಿದ್ದೀರಾ? ஆபிரகாமுக்கு இருந்த ஆடுகள் மாடுகள் எல்லாமே லோத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ಅಬ್ರಾಹ್ಮಗಿದ್ದಂತ ಕುರಿ ದನ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಲೋಟನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அங்க அவங்க ரெண்டு பேருக்கு அந்த இடம் பத்தலன்ட்டு தான் வேதத்துல ಅಲ್ಲಿ ಆ ಜಾಗವು ಅವರಿಗೆ ಸಾಕಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. அதன் நிமித்தமாக தான் அந்த மேய்ப்பர்களுக்கு, அதாவது வந்து ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் சண்டை வந்ததுன்னு நம்ம ಅದ್ರ ನಿಮಿತ್ತವಾಗಲೇ ಲೋಟನ ಹಾಲುಗೂ ಅಬ್ರಾಹ್ಮನ ಜನರ ಹಾಲುಗೂ ಜಗಳ ಉಂಟಾಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ஆபிரகாமும் லோத்து என்ன செய்யல? ಅಬ್ರಾಹಂ ಲೋಟನೇನು ಮಾಡಿಲ್ಲ, சண்டை போடல, ಜಗಳ ಮಾಡಿಲ್ಲ. ஆனா சண்டை வந்தது யாருக்கு? ಅದು ಜಗಳ ಬಂದಿದ್ದು ಯಾರಿಗೆ? வேலைக்காரர்களுக்கு, ಕೆಲಸದವರಿಗೆ, வேலைக்காரர்களுக்கு, ಕೆಲಸಗಾರರಿಗೆ. இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய வேலைக்காரர்களையும் இந்த சண்டைகள் வந்துட்டே இருக்கும். ಈಗ ತುಂಬಾ ದೇವ ಸೇವಕರು ಕೂಡ ಸುಮಾರು ಜಗಳ ಬರ್ತಾನೆ ಇದೆ. சிலருக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ಅರ್ಥ ಆಯ್ತು, ஏன்னா நீங்க சிரிக்கும் போதே தெரியுது. ನೀವು ನಗವಾಗಲೇ ಗೊತ್ತು. சோ அந்த சண்டையே வரும்போது ಆ ಜಗಳ ಬರುವಾಗ யாரோ ஒருத்தர் என்ன செய்யணும்? ಯಾರೊಬ್ರು ಏನು ಮಾಡಬೇಕು? விட்டு கொடுக்கணும். ಬಿಟ್ಟು ಕೊಡಬೇಕು. இங்க ஆபிரகாம் பெரியவர், ಇಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಂ ದೊಡ್ಡವನು. அவர் சொல்லியிருக்கலாம், ಅವನು ಹೇಳಬಹುದು, நான் சொன்னபடி நீ ಕೇಳು, ನಾನು ಹೇಳುವಂತೆ ನೀನು ಕೇಳು, இதுதான் உனக்கு, ಇದೇ ನಿನಗೆ. ஆனா நீங்க 9வது வசனத்துல படிக்கும்போது 9ನೇ ವಾಕ್ಯನ ಓದುವಾಗ அவர் அழகா சொல்றாரு, ಅವನು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, இந்த தேசம் முழுமையும் உன்னுக்கு முன்பதாக இருக்கிறது, ಈ ದೇಶವೆಲ್ಲ ನಿನ್ನ ಮುಂದೆ ಇದೆ, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போவேன் என்றார். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿಮ್ಮ. நம்ம யாரு இப்படி சொல்றோம்? ನಾವು ಯಾರಿಗೆ ಹೇಳ್ತೀವಿ ಈ ತರ? நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும், அவ்வளவுதான். ನಾನು ಹೇಳಂತೆ ನೀನು ಕೇಳಬೇಕು ಅಷ್ಟೇ. பேசுறதுக்கோ ஆலோசனை கொடுக்கறதுக்கோ நம்ம இடத்தையே கொடுக்க மாட்டோம். ಕೇಳೋದಕ್ಕಾಗಿಯೋ ಇಲ್ಲ ಆಲೋಚನೆ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿಯೋ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ನಾವು ಜಾಗನೇ ಕೊಡೋದಿಲ್ಲ. அப்ப நான் எதுக்கு பெரியவனா இருக்கிறேன்? ಆಗ ನಾನು ಏನಕ್ಕೆ ದೊಡ್ಡವನಾಗಿರಬೇಕು? இன்னைக்கு நிறைய சபைகள்ல இதுதான் நடக்குது. ತುಂಬಾ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಇದೇ ನಡೆಯುತ್ತೆ. நான் எதுக்கு மூப்பர்? ನಾನು ಎದಕ್ಕೆ ಹಿರಿಯನಾಗಿರಬೇಕು? நான் சொன்னபடி தான் நீங்க கேட்கணும். ನಾನು ಹೇಳಂತೆ ನೀವು ಕೇಳಬೇಕು. இன்னும் நிறைய நேரங்கள்ல ಇನ್ನೂ ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ நான் எதுக்கு இங்க நிக்கிறேன்? ನಾನೇನಿಗೆ ನಿಂತಿದ್ದೀನಿ? உங்க இஷ்டத்துக்கு நீங்க உங்க விருப்பப்படி செய்யறதுக்கா? ನಿಮ್ಮ ಇಷ್ಟಂತೆ ನೀವು ಮಾಡೋದಕ್ಕಾ? ஆனா ஆண்டவர் ஒவ்வொருத்தரை கொண்டு ஒவ்வொரு காரியம் செய்யும்படிக்குதான் நம்ம எல்லாரையும் இங்க அழைத்திருக்கிறார். ದೇವರು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಇಕ್ಕಿ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕರೆತಂದಿದ್ದಾರೆ. நம்ம யாருமே சும்மா இங்க வரல. ನಾವು ಯಾರು ಸುಮ್ಮನೆ ಬಂದಿಲ್ಲ. அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். தேவச்சனமே, ನಮ್ಮನ್ನು ಇಲ್ಲಿ ದೇವರು ಕರೆತಂದಿದ್ದಾರೆ. அதுல எந்த மாற்றமும் கிடையாது, ಯಾವುದು ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. ஆனா நம்ம ஒவ்வொருவரை கொண்டு ஆண்டவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் அது பயங்கரமா இருக்கிறது. ಆದ್ರೆ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಕುರಿತವಾಗಿ ದೇವರು ಮಾಡೋದು ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವು ಭಯಂಕರವಾಗಿರುತ್ತೆ. அந்த காரியங்கள் நம் மூலமாக ஆண்டவர் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ಆ ಕಾರ್ಯವೆಲ್ಲ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿರುವುದಾದ್ರೆ முதலாவது நம் ஆண்டவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರು ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ತಗ್ಗಿಸ್ಕೋಬೇಕು. ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கிறவர்களாக இருக்கணும். ದೇವರ ಆಲೋಚನೆ ಕೇಳುವಂತರಾಗಿರಬೇಕು. வேதத்துல நாம் பார்க்கும்போது ವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ இரவும் பகலுமாக ಇರುಳು ಹಗಲು அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಜ್ಞಾನಿಸುವವನು ಭಾಗ್ಯವಂತನೆಂಬುದಾಗಿ. அப்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய வார்த்தைகள் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ಸಮಯ ಸಿಗುವಾಗೆಲ್ಲ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಜ್ಞಾನಿಸ್ತಿರಬೇಕು. அப்ப அந்த வார்த்தைகள் நம்மோடு கூட இடைப்படும். ಆ ವಾಕ್ಯ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸಂಭಾಷಣೆ ಮಾಡುವ. அந்த வார்த்தைகள் பேசும். ಆ ವಾಕ್ಯ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡುತ್ತೆ. அந்த வார்த்தைகள் கிரியை நடிப்பிக்கும். ಆ ವಾಕ್ಯವು ಕ್ರಿಯೆ ನಡೆಸುತ್ತೆ. அந்த வார்த்தைகள் கிரியை நடிப்பிக்க இல்லை என்று சொன்னால் ಆ ವಾಕ್ಯದ ಕ್ರಿಯೆಯು ನಡೆಯಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. நம்முடைய வாழ்க்கையில எந்த மேன்மையும் நம்மால பார்க்க முடியாது. ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ಉಪಕಾರ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ನೋಡೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. எந்த மேன்மையும் பார்க்க முடியாது. ಯಾವುದು ಹೆಚ್ಚಿಗೆ ನಾವು ನೋಡೋಕೆ ಆಗಲ್ಲ. சோ அப்பொழுதுதான் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த காரியங்களுக்குள்ளாக இருக்கும்போது ಹಾಗಲೇ ನಾವು ದೇವರ ಪ್ರಕಟಿಸುವಂತ ಕಾರ್ಯದ ಒಳಗೆ ನಾವು ಇರುವಾಗ
தேவன் நம்மை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் அது பெரியதா இருக்கும். ದೇವರು ನಮ್ಮ ಕುರಿತವಾಗಿ ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ದೊಡ್ಡವಾಗಿರುತ್ತೆ. அந்த காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ಆ ಕಾರ್ಯಗಳು ಭಯಂಕರವಾಗಿರ್ತವೆ. அந்த காரியங்கள் அந்நிய கண்கள் பார்க்கும்போது அது ஆச்சரியமா இருக்கும். ಆ ಕಾರ್ಯಗಳ ಹನ್ನೆರಡು ನೋಡುವಾಗ ಅದು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿರುತ್ತೆ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜೀವಿಸಿದ ದಿನದಲ್ಲಿ அவர் செய்த காரியங்களை பார்த்து, ಅವರು ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ, அவர் பேசிய வார்த்தைகளை பார்த்து, ಅವರು ಹೇಳಿದಂತ ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳಿ அந்த ஜனங்கள் எல்லாமே என்ன கேள்வி கேட்கறாங்க? ಆ ಜನರೆಲ್ಲ ಏನೆಲ್ಲ ಪ್ರಶ್ನೆ ಆಗ್ತಿದ್ದಾರೆ, என்ன சொல்றாங்க? ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? இவர் யாரு? ಇವರು ಯಾರು? யாருன்னு சொல்றாரு? ಯಾರೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. இவர் யோசேப்புடைய மகன் அல்லவே? ಇವನು யோசேப்பிನ ಮಗನಲ್ಲವೇ? ஒரு தச்சனுடைய மகன் அல்லவே? ಬಡಿಗೆಯಮ್ಮನ ಮಗನಲ್ಲವೇ? ಇವನಿಗೆ ಹೆಂಗಿருந்து அந்த ஞானம் வந்தது? ಇವನಿಗೆ ಎಲ್ಲಿಂದ ಆ ಜ್ಞಾನ ಬಂತು? அது அப்படி கேள்வி கேட்கிறாரு. ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಅಂತ ಪ್ರಶ್ನೆ ಆಗ್ತಿದೆ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು பிதாவுடைய தேவனுக்கு, ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ முழுமையாக ஒப்பு கொடுத்திருந்தார். ಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ರು. முழுமையாக ஒப்பு கொடுத்திருந்தார். ಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ರು. எப்பவுமே அவரோடு கூட அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? ಯಾವಾಗಲೂ ಅವರೊಂದಿಗೆ ಏನು ಮಾಡ್ತಿದ್ರು? பேசிட்டே இருந்தார். ಮಾತಾಡ್ಕೊಂಡೇ ಇದ್ರು. ಸಂಭಾಷಿಸಿತು ಕೊಂಡೇ இருந்தார். ಸಂಭಾಷಣೆ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ರು. அவர் சொல்றாரு, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, நானாகவே ನನ್ನಷ್ಟಿಗೆ ನಾನೇ எதுவுமே ಏನು பேசவில்லை, ಮಾತಾಡಲಿಲ್ಲ, எதுவுமே செய்யவில்லை, ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ. பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ತಂದೆಯಾದ ದೇವರಿಂದ நான் பார்ப்பதை ನಾನು ನೋಡುವಂತದ್ದು, நான் கேட்பதை ನಾನು ಕೇಳುವಂತದ್ದು, அது மட்டும் தான் நான் என்ன செய்றேன்? ಅದು ಮಾತ್ರ ನಾನು ಏನು ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ? செய்து கொண்டிருக்கிறேன் என்று ನಾನು சொன்னார். ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அப்படி சொல்லும்போது ಹಾಗೆ ಹೇಳುವಾಗ ಜನங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்திருக்கும்? ಜನರ ಉದ್ದೇಶ ಹೇಗಿರುತ್ತೆ? கொஞ்சம் யோசிங்களேன். ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. சோ அப்ப நம்ம தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கும்போது, ನಾವು ದೇವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿರುವಾಗ தேவன் நம்மோடு கூட என்ன செய்றாரு? ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾಡ್ತಾರೆ. இடைப்படுறார். தேவ ஜனமே ಸಂಭಾಷಣೆ ಮಾಡ್ತಿದ್ದ ದೇವ ಜನ நம்மோடு கூட இடைப்படுறார். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರಿ ಬರ್ತಾರೆ. எப்படி இது நடந்தது? ಹೇಗೆ ಇದು ನಡೆಯಿತು? யார் கண்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கும்? ಯಾರ ಕಣ್ಣಿಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿರುತ್ತೆ? அந்நிய கண்களுக்கு ஆச்சரியமா ಅನ್ಯರ இருக்கும். ಕಣ್ಣಿಗೆ ಇದು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿರುತ್ತೆ. இவன் படிக்கவே இல்லையே, ಇವನು ಓದಲೇ ಇಲ್ಲವೇ, எப்படி இந்த அளவுக்கு ஞானமாக பேசுறான்? ಹೇಗೆ ಇಷ್ಟು ಈ ಮಟ್ಟಿಗೆ ಜ್ಞಾನವಂತನಾಗಿ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾನೆ? வேதத்துல பார்க்கும்போது ಸತ್ಯವೇದನ ನೋಡುವಾಗ ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருந்தால், ಜ್ಞಾನದ ವ್ಯಕ್ತಿಯೊಬ್ಬ ಇದ್ದನು. ஞானத்தில் குறைவாக இருந்தால், ಜ್ಞಾನವು ಕಮ್ಮಿಯಾಗಿರುವುದಾದರೆ அவன் ನನ್ನ ಹೆಸರಲ್ಲಿ எங்க கேட்கணுமா? ஆண்டவர் இடத்துல கேட்க வேண்டும். ದೇವರೊಂದಿಗೆ ಕೇಳೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவர் இடத்துல கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ಅವರಂತ್ರ ಕೇಳುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಒಂದು இங்க ஆபிரகாம் பார்க்கும்போது, ಅಬ್ರಹಾಮ್ ನೋಡುವಾಗ தேவனோடு கூட அவர் ஐக்கியமாக இருந்ததுனால, ದೇವರೊಂದಿಗೆ ಅವರು ಐಕ್ಯವಾಗಿರುವುದರಿಂದ அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அவருக்குள்ளாக இருந்தது. ಬಿಟ್ಟು ಕೊಡುವಂತ ಮನಸ್ಸು ಅವರಿಗಿತ್ತು. சோ அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்களான்னு சொன்னா, ಅದರ ನಂತರ ನೋಡುವುದಾದ್ರೆ அங்க இன்னும் ஒரு காரியம் நடக்கிறது. ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತೆ. ஏன் இவர்களுக்குள்ளாக அந்த சண்டை ஏற்பட்டது? ಯಾಕೆ ಇವರೊಂದಿಗೆ ಆ ಜಗಳ ಉಂಟಾಯಿತು? ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைக்கும்போது, ಕರ್ತನ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನ ಕರೆಯುವಾಗ அவரை ஆசீர்வதித்து, ಅವರು ಆಶೀರ್ವಾದಿಸಿ, நான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், ನಾನು ನಿನ್ನ ಸಂತತಿ ಹೆಚ್ಚಿಸುವೆ என்று ஆசீர்வதித்து 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் என்ன செய்றார்? அழைக்கிறார். 7 ವಿಧದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಅವರು ಕರೆಸಿದ್ದಾರೆ. நீங்க 12வது அதிகாரத்துல ನೀವು 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ முதலே வசனத்தை படிங்களே. ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. போதும் தமிழ்ல படிங்கம்மா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. எப்போ உனக்கு ஆசீர்வாதம்? ಯಾವಾಗ ಅವನಿಗೆ ಆಶೀರ್ವಾದ? எப்போ?
ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ இங்க ತಗ್ಗಿಸಿಕೊಂಡಾಗ ஆபிரகாமுக்கு சொல்றாரு, ಅಬ್ರಾಮನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, நீ உன் இனத்தையும் ನಿನ್ನ ಮನೆಯು இனத்தையும் ನಿನ್ನ ಸ್ವದೇಶವನ್ನು உன் தகப்பனுடைய வீட்டையும் ನಿನ್ನ ತಂದೆ ಮನೆಯನ್ನು விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. ನಾನು ತೋರಿಸುವ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. இனம் என்றால் என்னங்க? ಬಂಧು ಬಳಗ. ಬಂಧು ಬಳಗ ಅಂದ್ರೆ ಏನು? என்ன இனம் என்று சொன்னார்? நம்முடைய உடன்பிறப்பு, நம்முடைய உடன்பிறப்பு, ನಮ್ಮ ಜೊತೆ ಹುಟ್ಟಿದಂತವರು, அல்லது சித்தப்பா பெரியப்பா ಇಲ್ಲ ಚಿಕ್ಕಪ್ಪ ದೊಡ್ಡಪ್ಪ, இதெல்லாமே நமக்கு இன பந்துங்கள். அதுதானே? ಇದೆಲ್ಲ ಇದ್ರೆ ನಮಗೆ ಬಂಧು. அப்படிதானே? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போன்ற, ನೀನು ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஆனா இங்க நடக்கக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னா, ಅದ್ರಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯವೇನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ಅಬ್ರಹಾಂ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ? லோத்துவ கூட கூட்டி போறாரு. ಲೋತನ್ನು ಕೂಡ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. நிறைய நேரங்களில, ತುಂಬಾ ಸಮಯದಲ್ಲಿ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ಅದೇ ತರ ನಮ್ಮ ಜೀವನ ಕೂಡ ஆண்டவர் நமக்கென்று வைத்த அந்த மேன்மை பெற்றுக்கொள்வதற்கு, ದೇವರು ನಮಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗಿ நமக்கு பலவிதமான தடைகள், ನಮಗೆ ಇದುವಾದ ತಡೆಗಳು. என்ன தடை? ಏನ್ ತಡೆ? நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்மை தனியாக அழைப்பார். ತುಂಬಾ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಸಪರೇಟ್ ಆಗಿ ಕರೀತಾರೆ. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? இன்னொருத்தர பக்கத்துல நீவா நீவா ನೀವಾ ಅಂತ ಎಲ್ಲರೂ, ಇನ್ನೊಬ್ರು ಕೂಡ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೀನ್ ಬಾ ಎಂಬುದನ್ನ ನಾವು ಕರ್ಕೊಂತಿರ್ತೀವಿ. அவர் ஏன் நம்மை தனியா பிரிக்கிறார் என்று சொன்னால், ಅವ್ರು ಏಕೆ ನಮ್ಮನ್ನ ಒಬ್ಬಂಟರಾಗಿ ಬೇರೆ ಮಾಡ್ತಾರೆ? ஒருவேளை ஜெபம் பண்றதுக்கே நீ தனியா போய் ஜெபம் பண்ணணும்னு சொல்லலாம். ಒಂದು ವೇಳೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಒಬ್ಬಂಟಿಯಾಗಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಹೇಳ್ಬೋದು. ಅದು ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? இன்னொரு 2 பேரை கூட்டுக்குவோம், ಇನ್ನು ಇಬ್ಬರನ್ನ ಕರ್ಕೊಂತೀವಿ. ஏன் உங்களை மட்டும் ஆண்டவர் தனியாக அழைக்கிறார் என்றால், ಯಾಕೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ ಸಪರೇಟ್? சில ரகசியங்கள் ஒருவேளை உங்களுக்கு வெளிப்படுத்தலாம், ಕೆಲವು ರಹಸ್ಯಗಳು ದೇವರು ನಿಮಗೆ ಪ್ರಕಟಣೆ ಮಾಡಬಹುದು, அல்லது சில காரியங்களை குறித்து ஆண்டவர் உங்களோடு கூட பேச உங்களை தனியாக அழைக்கலாம். ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ದೇವರು ಮಾತಾಡೋದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಏಕಾಂತವಾಗಿ ಕರೀಬಹುದು. அப்ப நீங்க கூட போகும்போது, ಜೊತೆಲಿ ಹೋಗುವಾಗ தேவன் உங்களோடு கூட நிச்சயமாக இடைப்பட முடியாது. ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸಂಭಾಷಣೆ ನಡೆಸೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. அத உங்க இஷ்டத்துக்கு போய் நீங்க ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். ನಿಮ್ಮ ಇಷ್ಟಂತೆ ಹೋಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬರಬಹುದು ಅಷ್ಟೇ. இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அதுதான் நாம் பார்க்கிறோம். ಅಬ್ರಹಾಮನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಅದೇ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. நான் எப்ப உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு, ನಾನು ಯಾವಾಗ ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತೀನಿ, எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வா, ಎಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಟು ಬಾ, எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வா, ಎಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಟು ಬಾ. ஆனா லோத்து ஆபிரமோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க முடியும். ಆದ್ರೆ ಲೋಟನು ಅಬ್ರಾಮನು ಇರುವ ತನಕ ಅವನ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಲ್ಲ. அதனால்தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ಅದನ್ನ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? அந்த மேய்ப்பர்களோடு கூட சண்டை முட்டுறாரு. ಕೆಲಸಗಾರರೊಂದಿಗೆ ಜಗಳವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. பாக்குறாரு, ನೋಡಿದ್ರು. அப்ரஹாம் லோத்துவை விடுற ஐடியாவே இல்ல, ಲೋತನು ಬಿಡುವಂತ ಮಾರ್ಗವೇ ಇಲ್ಲ, கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, ಜೊತೆಲೇ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಿದ್ದಾನೆ. அதனால்தான் ஆண்டவர் ಅದನ್ನ ದೇವರು இங்க அவரை என்ன செய்யறாரு? ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? அவங்க 2 பேரையும் பிரிப்பதற்கு, ಅವರಿಬ್ಬರನ್ನ ಬೇರೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ அந்த மேய்ப்பர்கள் மத்தியில, ಆ ಕೆಲಸಗಾರರ ಮಧ್ಯದಲ್ಲಿ சண்டை முட்டுறாரு, ಜಗಳವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. ஏன் என்று சொன்னால், ಯಾಕಂತಂದ್ರೆ ஆண்டவர் வாக்கு தந்தவர், வாக்கு மாறாதவர், ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡದೆ ವಾಗ್ದಾನ ಬದಲಾದವರು, சொன்னதே சொன்னபடி செய்கிறவர், ಅವರು ಹೇಳೋದನ್ನೇ ಹೇಳುವಂತೆ ಮಾಡುವವರು. எதிர்பார்த்துட்டே இருக்கிறார், எப்போதான் என் வார்த்தைக்கு இந்த மனுஷன் கீழ்ப்படுகிறான்ட்டு. எதிர் ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ, ಯಾವಾಗ ನನ್ನ ಮಾತಿಗೆ ತಗ್ಗಿಸ್ತಾನೆ. ஆனா ஆபிரகாமுக்குள்ள அந்த காரியங்கள் பார்க்க முடியல, ಆದ್ರೆ ಅಬ್ರಹಾಮನಲ್ಲಿ ಆ ಕಾರ್ಯಗಳು ನೋಡಕ್ಕಾಗಿಲ್ಲ. அதனால தான் என்ன செய்யறாரு? ಅದರಿಂದ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? வேர் பிரிப்பதுக்கு, ಬೇರೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ வேற வழி தெரியல ஆண்டவருக்கு. ಬೇರೆ ಮಾರ್ಗ ಗೊತ್ತಿಲ್ಲ ದೇವರಿಗೆ. ஆண்டவரே சொல்றாரு, ದೇವರೇ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, நீங்கள் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும் என்று. ನೀವು ಒಬ್ಬರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. ஆனா இங்க என்ன செய்யறாரு? ಅವ್ರು ಇಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? அவரೇ பிரிக்கிறாரு. ಅವರಿಬ್ಬರನ್ನ ಬೇರೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. சோ ஆண்டவர் பிரிப்பதற்கு, ದೇವರು ಬೇರೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ பல காரணங்கள் உண்டு, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿವೆ. யோசேப்புடைய வாழ்க்கையில அப்படிதான் பிரிக்கிறாரு. ಯೇಸಪ್ಪನ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಕೂಡ ಹಾಗೆ ಅವನ ಬೇರೆ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. நீங்க அங்க பார்க்கும்போது, ನೋಡುವಾಗ அவர்கள் எல்லாருமே ஒண்ணா, சகோதரர்கள் எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து, ಸಹೋದರ ಎಲ್ಲರೂ ಒಂದಾಗಿ ಸೇರಿ புசித்து, ಊಟ ಮಾಡಿ, குடித்து, ಕುಡಿದು,
சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டிருக்காங்க. ಸಂತೋಷವಾಗಿ ಹಾಡುತ್ತಾ ಕುಣಿಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா ஆண்டவர் யாரை தனக்கென்று ஏற்படுத்துகிறாரோ ಆ ದೇವರು ಯಾರನ್ನ ಅವ್ರಿಗಾಗೆಂಬುದಾಗಿ ಆಯ್ಕೆ ಮಾಡ್ಕೊಂತಾರೋ அந்த நேரங்கள் வரும்போது ಆ ಸಮಯ ಬರುವಾಗ நிச்சயமாக அவரை பிரித்தெடுப்பார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅವರು ಬೇರೆ ಮಾಡ್ತಾರೆ. அதே போலதான் ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்தபடினாலதான் இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கிற தேவச்சனங்களே. ಅದರಿಂದಲೇ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬೇರೆ ಮಾಡಿ ಎತ್ತಿರೋದ್ರಿಂದಲೇ ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನೀವು ಕೂತಿದ್ರ ದೇವಜನರೇ. ஒருவேளை உங்களுடைய சொந்தங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மேன்மை இல்லை. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕೂಡ ಅನೇಕರಿಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಭಾಗ್ಯ ಸಿಗಲಿಲ್ಲ. அநேகர்களுக்கு இந்த சந்தோஷம் கிடையாது. ಅನೇಕರಿಗೆ ಸಂತೋಷ ಸಿಗೋದಿಲ್ಲ. அநேகர்களுக்கு இந்த சமாதானம் கிடையாது. ಅನೇಕರಿಗೆ ಸಮಾಧಾನ ಸಿಗೋದಿಲ್ಲ. ஒருவேளை நிறைய பணம் இருக்கலாம், ಒಂದುವೇಳೆ ತುಂಬಾ ಪಾಡಿರಬಹುದು, நிறைய ஆஸ்தி இருக்கலாம், ತುಂಬಾ ಆಸ್ತಿ ಇರಬಹುದು, அந்தஸ்து இருக்கலாம், ಅಂತಸ್ತು ಇರಬಹುದು. எல்லாம் இருந்தாலும் ಎಲ್ಲ ಇದ್ರೂ ಕೂಡ உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ನಿಮ್ಮಕ್ಕೊಳಗೆ ಇರುವಂತ அந்த மெய்யான சமாதானம் ನಿಜವಾದ ಸಮಾಧಾನ அவர்களுக்குள்ளாக இல்ல. ಅವರೊಳಗಡೆ ಇಲ್ಲ. ஒத்துக்கிறீங்களா? ಒಪ್ಪುಕೊಂತೀರಾ? பார்த்திருக்கீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏனென்று சொன்னால் ಯಾಕೆಂತಂದ್ರೆ ஆண்டவர் உங்களை வேர்பிரித்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬೇರೆ ಮಾಡ್ತಾರೆ. வேர்பிரித்தபடினால ದೇವರು ಬೇರೆ ಮಾಡೋದ್ರಿಂದ உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாமல் இருந்தாலும் ನಿಮಗೆ ಏನು ಇಲ್ಲದೆ ಇದ್ರೂ ಕೂಡ அந்த மெய்யான சந்தோஷம், ಆ ನಿಜವಾದ ಸಂತೋಷ, மெய்யான சமாதானம் ನಿಜವಾದ ಸಮಾಧಾನ உங்களுக்குள்ளாக இருக்கிறது. தேவச்சனமே, ನಿಮ್ಮೊಳಗಿದೆ ದೇವಜನ, உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ನಿಮ್ಮೊಳಗಿದೆ. எத்தனை ஜனங்கள் ஒத்துக்கொள்றீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்களா? ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಿದೆ, உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, ಲೋಕ ಕೊಡೋದು ಸಮಾಧಾನವಲ್ಲ, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு போறேன் என்று ஆண்டவருடைய ನನ್ನ ಸಮಾಧಾನವೇ ನಾನು ನಿಮಗೆ ಬಿಟ್ಟು வார்த்தை சொல்லப்படுகிறது. தேவச்சனமே, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಿದೆ. ದೇವಜನ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ಕರ್ತಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அதனால்தான் ಅದರಿಂದಲೇ அவர் அண்டிக்கொள்ளக்கூடிய அந்த ஜனங்களுக்கு ಅವರನ್ನು ಅಂಟಿಕೊಳ್ಳುವಂತ ಜನರಿಗೆ அந்த மெய்யான சமாதானம் இருக்கு. ಆ ನಿಜವಾದ ಸಮಾಧಾನ எது இருக்கோ இல்லையோ தெரியாது, ಏನಿದೆಯೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா பாக்குற ஜனங்கள் எல்லாமே ಅದು ನೋಡುವಂತ ಜನರೆಲ್ಲರಿಗೂ என்னடா இவன் எப்பவும் பார்த்தாலே சந்தோஷமா இருக்கிறானே, ಏನೋ ಯಾವ ನೋಡು ಸಂತೋಷವಾಗಿ ಇದಾನಲ್ವೇ. உங்களை குறித்து எத்தனை ஜனங்கள் பொறாமைப்படுறாங்களோ எனக்கு தெரியாது. ನಿಮ್ಮ ಕುರಿತವಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡ್ತಾರೆ என்னை ಗೊತ್ತಿಲ್ಲ. குறித்து நிறைய ஜனங்கள் பொறாமைப்படுறாங்க. ನನ್ನ ಕುರಿತವಾಗಿ ತುಂಬಾ ಜನ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡ್ತಾರೆ. என்னடா இவனை ஒன்னும் இல்லாமல் ஆக்கணும்ட்டு நினைச்சோம், ಇವನೇನು ಇಲ್ದು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅನ್ಸ್ಕೊಂಡ್ವಿ. ஆனா இவன் ஒவ்வொரு படியா ஏறிட்டே போயிட்டு இருக்கான். ಆದ್ರೆ ಒಂದೊಂದು ಮೆಟ್ಟು ಹತ್ತುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. ஏன்? ಯಾಕೆ? ஆண்டவருக்கு அந்த அளவுக்கு நான் நீதிமானும் கிடையாது. ದೇವರಿನ ಅಷ್ಟು ನೀತಿವಂತನೂ ಅಲ್ಲ. ஆண்டவர் என் மீது வைத்த கரிசனை, ದೇವರು ನನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ದರ್ಶನ, ஆண்டவர் என் மீது வைத்த அன்பு, ದೇವರು ನನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ಪ್ರೀತಿ, அவர் என்னை வேறுபிரித்தபடினால, ಅವರನ್ನ ಬೇರೆ ಮಾಡೋದ್ರಿಂದ, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறதுனால, ಅವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡದ್ರಿಂದ ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். தேவச்சனமே, ನನ್ನ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ என்னை மட்டும் இல்ல, ನನ್ನ ಮಾತ್ರವಲ್ಲ, யாரெல்லாம் நீங்க ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கறீங்களோ, ಯಾರೆಲ್ಲ ದೇವರಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ ಕೊಡ್ತೀರೋ, ஆண்டவருடைய சித்தத்தின்படி உங்களை ஒப்பு கொடுக்கறீங்களோ, ದೇವರ ಚಿತ್ತ ಪ್ರಕಾರವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೀರೋ, அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறீங்களோ, ಅವರು ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹಾಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು உங்களை அனைவரையும் ஆண்டவர் உயர்த்த அவர் வல்லவர், ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾರನ್ನು ದೇವರು ಹೆಚ್ಚಿಸೋದಕ್ಕೆ, மேன்மைப்படுத்த அவர் வல்லவர், ಮಹಿಮೆ ಪಡಿಸೋದಕ್ಕೆ அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தேவச்சனமே, ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. சோ இங்க நம்ம பார்க்கும்போது ನೋಡುವಾಗ லோத்துவை பிரிந்த போன பிறகுதான், ಲೋತನು ಬಿಟ್ಟೋದ ನಂತರ ஆபிரகாಮ ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு ಅಬ್ರಾಮನ ಆಶೀರ್ವಾದಿಸಕ್ಕಾಗಿ என்ன செய்றாரு? ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? வராரு. 14வது வசனத்தை படிங்களா? 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ಒಮ್ಮೆ. 13-14 ಆದಿಕಾಂಡ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯ. ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡು போதும். சாக்கோ தமிழ்ல படிங்கம்மா. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி
முழுவதும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க 12வது அதிகாரத்துல முதல் வசனத்துல சொன்ன அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮೊದಲ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯಗಳು ನೆರವೇರಿಸೋದಕ್ಕಾಗಿ எத்தனை வருஷங்கள் பிடிச்சது? ಎಷ್ಟು ವರ್ಷಗಳಾಯ್ತು? சொல்லுங்களேன், எத்தனை வருஷங்களாச்சு? 25 வருஷங்களாச்சு. 25 ವರ್ಷ ಆಯ್ತು. என்ன அழைக்கும் போதே அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. ಕರೆಯುವಾಗಲೇ ಅವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೀನಿ, உன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறேன்னு ನಿನ್ನ சொல்றாரு. ಸಂತತಿಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೀನಿ, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு ನಿನ್ನ சொல்றாரு. ಸಂತತಿಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸ್ತೀನಿ. ஆனா அது அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு ಆದರೆ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ನೆರವೇರೋದಕ್ಕಾಗಿ 25 வருடங்கள். 25 ವರ್ಷಗಳು. என்ன காரணம்? ಏನು ಕಾರಣ? என்ன காரணம் சொல்லுங்களேன். ஒரு சின்ன விஷயம் தான், ಚಿಕ್ಕ ವಿಷಯ ಮಾತ್ರ, ತಗ್ಗಿಸ್ಕೋಬೇಕು. உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் விட்டு போன்னு சொல்றாரு. ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನಿನ್ನ ಬಂಧುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ, ತಂದೆ ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕೆಂಬ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. ஆனா அவர் செய்த ஒரே ஒரு காரியம் லோட்டுவை அழைத்ததுன்னா, ಅದೇ ಅವನು ಮಾಡಿದ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, ಲೋಟನನ್ನು. அதே போலதான் நிறைய நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில ಅದರಂತೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ உங்களுக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய விடுதலைக்காக, ದೇವರು ನಿಮಗೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಬಿಡುಗಡೆಗಾಗಿ, ஆசீர்வாதங்களுக்காக ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ என்ன தடை இருக்கிறது என்று முதலாவது ஆராயுங்க. ಏನ್ ತಡೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಮೊದಲನೇದಾಗಿ ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕೇಳಿ, ஆண்டவரே, நான் இந்த நோயிலிருந்து விடுதலை பெறாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? ದೇವರೇ, ನೋವಿಂದ ನಾನು ಬಿಡುಗಡೆ எனக்குள்ளாக என்ன ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು குறைகள் இருக்கிறது? ನನ್ನಲ್ಲಿ ಏನು ಕೊರತೆ ಇದೆ? ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ದೇವರೇ, ನಾನು ಈ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗದೆ எனக்குள்ளாக என்ன தடைகள் இருக்கிறது? ನನ್ನ ಒಳಗಡೆ ಏನು ತಡೆಯಾಗಿದೆ? எங்க எந்த இடத்துல நான் கீழ்ப்படியாமல் போயிருக்கிறேன்? ಎಲ್ಲಿ ನಾನು ತೆಗೆಸಿಕೊಳ್ಳದೆ ಹೋಗಿದ್ದೀನಿ? தேவ சமூகத்துல கேளுங்க. ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕೇಳಿ. நிச்சயமாக ஆண்டவர் வெளிப்படுத்த அவர் வல்லவர். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ಪ್ರಕಟಿಸೋದಕ್ಕೆ ಅವರು ಶಕ್ತರು. சொல்லுவாரா இல்லையா? உணர்த்துவாரா இல்லையா? ಅನಿಸ್ತಾರ ಇಲ್ಲವಾ? அப்போ அந்த காரியங்களை நீங்கள் விடும்போது, ಆ ಕಾರ್ಯಗಳು ನೀವು ಬಿಡುವಾಗ நிச்சயமாக மெய்யான விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಜವಾದ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತೆ. நீங்க கீழ்ப்படியும் போதுதான், ನೀವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗಲೇ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು உங்களை விடுவிக்க முடியும், ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡಿಸೋದಕ್ಕಾಗತ್ತೆ, உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ಆಶೀರ್ವದಿಸೋದಕ್ಕಾಗತ್ತೆ. அததான் வேதத்துல நாம் பார்க்கிறோம். ಅದೇ ಸತ್ಯವೆಲ್ಲ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று. ಕುಮಾರನ ಬಿಡಿಸೋದಾದ್ರೆ ನೀವು ನಿಜವಾಗ್ಲೂ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಗತ್ತೆ. அந்த குமாரன் விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொன்னால், ಕುಮಾರನ ಬಿಡಿಸಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ நம்ம என்ன செய்யணும்? முற்றிலுமாக வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படியணும். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ತೆಗೆಸ್ಕೊ, எங்கே நம்முடைய குறைகள் இருக்கிறதோ அதை முதலாவது நம்ம என்ன செய்யணும்? ಎಲ್ಲಿ ನಮ್ಮ ಕೊರತೆಯಾಗಿದೆಯೋ ಅಲ್ಲಿ ನಾವು ಮೊದಲಾಗಿ ಏನು ಮಾಡಬೇಕು? அதை நாம் சரிப்படுத்திக் கொள்ள ಅದನ್ನ வேண்டும். ನಾವು ಸರಿಪಡಿಸ್ಕೋಬೇಕು, சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ಸರಿಪಡಿಸ್ಕೋಬೇಕು. சரிப்படுத்திக் கொள்ளலன்னு சொன்னா என்ன முடியாது? ಸರಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ ಏನಾಗೋದಿಲ್ಲ, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗಲ್ಲ ಪ್ರಿಯ ಜನರೇ. இப்போ ಉದಾಹರಣத்துக்கு ಒಂದು ಉದಾಹರಣೆಗೆ, ஒரு குடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ಒಂದು ಬಿಂದಿಗೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. அதுல ஒரு சின்ன ஓட்டை, ಒಂದು ಚಿಕ್ಕ, இந்த முடி அளவுக்கு ஓட்டை இருந்தாலும் ಚಿಕ್ಕ ಒಂದು ಈ ಕೂದಲು ಸಮಕ್ಕೆ ಒಂದು ಹೋಳಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ அது நிலையாக நிறைவாக இருக்க முடியாது. ಅದು ತುಂಬಿದೆ ಕೊಡವಾಗಿ ಇರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. முடியுமா? ಆಗತ್ತಾ? இப்போ அது ஓட்டை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ಅದು ತೂತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ಕೊಳ್ಳಿ. நீங்க அதை நெரிச்சிட்டு ತುಂಬಿಸ್ಬಿಟ್ಟು மாச கணக்குல வச்சிருந்தாலும் ತಿಂಗಳಂತ ಇಕ್ಕಿದ್ರು ಕೂಡ அதெல்லாம் என்ன இருக்காது, ಏನಾಗಿರೋದಿಲ್ಲ, கொஞ்சம் இருக்கா, ಕಮ್ಮಿ ಆಗೋದಿಲ್ಲ. புரியுமா? ಕಮ್ಮಿ ಆಗತ್ತಾ? புரியுமா? இல்ல தானே? ಇಲ್ಲವಲ್ಲವೇ? ஆனா ஒரு முடி அளவுக்கு அதுல சின்ன ஓட்டை இருந்தாலும் ಆದ್ರೆ ಒಂದು ಕೂದಲು ಸಮಕ್ಕೆ ಅದರ ಒಂದು ತೂತಿದಾದ್ರೆ அது என்ன இருக்காது, ಅದೇನಾಗೋದಿಲ್ಲ, நிறைவா இருக்காது. ತುಂಬುದು ಕೊಡವಾಗಿರೋದಿಲ್ಲ. ஒவ்வொரு செகண்டுக்கும் அது என்ன ஆயிட்டு இருக்கும், ಒಂದೊಂದು ಸೆಕೆಂಡ್ ಅದು ಏನಾಗ್ತಿರತ್ತೆ, குறைஞ்சிட்டே இருக்கும். ಅದು ಕಮ್ಮಿ ಆಗ್ತಾನೆ ಇರತ್ತೆ. ஆனா வேத வசனம் சொல்லப்படுகிறது, ಅದು ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಿದೆ, நிறைவானது வரும்போது ತುಂಬಿದವಾಗಿ ಬರುವಾಗ குறைவானது ஒளிந்து போகும். ಕೊರತೆಯಾಗಿರೋದು ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நிறைவான தேவன் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಆ ತುಂಬಿದ ದೇವರೇ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. அந்த நிறைவான ஆண்டவர் ஒரு உள்ளத்துக்குள்ளாக வரும்போது, ಆ ಪೂರ್ಣಗೊಳ್ಳ ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ எல்லா காரியங்களையும் அவர் மாற்ற வல்லவர். ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು எல்லா குறைகளையும் மாற்ற அவர் வல்லவர். ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನು. அப்போ இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில
ஆண்டவராகிய தேவன் மீண்டுமாக என்ன செய்றாரு? ಅಬ್ರಾಹ್ಮನ ಜೀವನದಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? மீண்டுமாக சொல்றாரு, ಮತ್ತೆ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார், ನಿನ್ನ ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡು, உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார், ನಿನ್ನ ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡು, எல்லாத்தையும் பாரு, ಎಲ್ಲವನ್ನು ನೋಡು, இது எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய போறேன்? ಎಲ್ಲವನ್ನು ಏನು ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ? நான் உனக்கும் ನಿನಗೂ உன்னுடைய சந்ததிக்கும் ಸಂತತಿಗೂ தரப்போறேன், ಕೊಡ್ತಿದ್ದೀನಿ, உன்னுடைய சந்ததிக்கு தரப்போறேன். ನಿನ್ನ ಸಂತತಿಗೆ ನಾನು ಕೊಡ್ತೀನಿ. அப்போ ரெண்டு காரியங்களுக்குள்ளாக நாம் ஜாகிரதையா இருக்கணும். ಎರಡು ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ತುಂಬಾ நிறைய ಜಾಗೃತರಾಗಿರ್ಬೇಕು. பேருக்கு இந்த பிரிவினை என்பது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ತುಂಬಾ ಜನಕ್ಕೆ ಈ ಬೇರೆ ಮಾಡೋದಂದ್ರೆ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಡ್ತಾರೆ. நான் இவ்வளவு நாள் கூட இருந்துட்டேனே, ನಾನು ಇಷ್ಟು ದಿವಸ ಜೊತೆಲಿ ಇದ್ಬಿಟ್ಟೆ, எப்படியா நான் தனியா போறது, ಹೇಗೆ ನಾನು எப்படியா என் சகோதரனை விட்டு நான் இருப்பது, ಹೇಗೆ ನಾನು ಸಹೋದರನ ಬಿಟ್ಟಿರಬೇಕು? நிறைய பேர் இந்த கேள்வியில ತುಂಬಾ ಜನ ಈ ಪ್ರಶ್ನೆಯಲ್ಲಿ விடாம ಬಿಡದಾಗೆ இருப்பதினால ಇರೋದ್ರಿಂದಲೇ ஆண்டவர் தரக்கூடிய அந்த மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத தேவஜனமே, ದೇವರು ಕೊಡುವಂತ ನಿಜವಾದ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗದೆ ಇದೆ ದೇವಜನರೇ. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய உலக காரியங்கள், ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳು நாம் விட முடியாமல் இருக்கிறபடினால, ನಾವು ಬಿಡೋದಕ್ಕೆ ಆಗದೆ ಇರೋದ್ರಿಂದಲೇ தேவன் தரக்கூடிய அந்த மெய்யான மேன்மையை நம்மால பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ದೇವರು ಕೊಡುವಂತ ನಿಜವಾದ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ನಮ್ಮ ಕೈಲಿ இங்க ಆಗಿಲ್ಲ. எப்போ இவங்களுக்குள்ளாக பிரிவினை ஏற்பட்டதோ, ಯಾವಾಗ ಇವರಿಬ್ಬರ ಮಧ್ಯೆ ಒಂದು ಬೆರುಕುಂಟಾಯ್ತೋ அப்பதான் ಆವಾಗಲೇ ஆண்டவர் சொன்னபடி அவரை ஆசீர்வதிக்க தொடங்குறாரு. ದೇವರು ಹೇಳಿದಂತೆ ಆಶೀರ್ವಾದಿಸೋದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் தேவச்சனமே, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೂಡ நம்ம எப்ப ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோங்களோ, ಯಾವಾಗ ದೇವರಿಗೆ ನಾವು ಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೀವೋ அப்பதான் மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், ಆವಾಗ ನಿಜವಾದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, மெய்யான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ನಿಜವಾದ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அதன் நிமித்தமாக நமக்கு மட்டும் இல்ல, ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಮಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, நம்முடைய குடும்பத்திற்கு, ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೂ, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு, ನಮ್ಮ ಬಂಧು ಮಿತ್ರರಿಗೂ எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೆ, எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೆ. நாம் நல்லா இருந்ததா பிறருக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ನಾವು ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೆ? உதவி செய்ய முடியும், ಸಹಾಯ ಮಾಡಕ್ಕಾಗತ್ತೆ. அப்படிதானே? ಹಾಗೆ ಅಲ್ವೇ? நாம் விடுதலையோடு இருந்தாதான் ನಾವು ಬಿಡುಗಡೆಯಿಂದ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறவர் என்று சொல்ல முடியும். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. நாம ஆசீர்வாதமாக இருந்தாதான் ನಾವು ಆಶೀರ್ವಾದ ಇರುವುದಾದ್ರೆ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்ல முடியும். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. இல்லைன்னா சொல்ல முடியுமா? ಒಂದು ಹೇಳಕ್ಕಾಗತ್ತಾ? ஒருவேளை சொல்லலாம், ಒಂದು ವೇಳೆ ಹೇಳಬಹುದು. அப்படி சொன்னாலையும் ಹಾಗೆ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ உடனே கேட்கிறவன் என்ன செய்வான்? ಕೂಡಲೇ ಕೇಳೋನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? சொல்லுங்களேன், என்ன செய்வான்? ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಹೇಳಿ? இங்க ஆண்டவராகிய தேவன் கிதியோனை அழைக்கும் போது, ஆண்டவராகிய தேவன் கிதியோனை அழைக்கும் போது, ಕರ್ತನಾದ ದೇವರು ಗಿದ್ಯೋನನ್ನು ಕರೆಯುವಾಗ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದೀನಿ. ஆனா கிதியோன் கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? ಆದ್ರೆ ಗಿದ್ದೋನ ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಏನ್ ಪ್ರಶ್ನೆ ಆಗ್ತೇನೆ ಗೊತ್ತಾ? ஆண்டவரே, ದೇವರೇ, நீர் எங்களோடு கூட இருந்தால், ನೀವು ನನ್ನೊಂದಿಗೆ ಇರುವುದಾದರೆ, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த பாடு? ನನಗೆ ಯಾಕೆ ಈ ಒಂದು ಸಮಸ್ಯೆ? அப்ப நம்ம சொல்றோம், கேட்பாங்களா இல்லையா? ನಮ್ಮ ಹೇಳೋರು ಕೇಳ್ತಾರ ಇಲ್ವಾ? சொல்லுங்களேன், ಹೇಳಿ. ஆண்டவர் நல்லவர் என்று சொன்னால், ದೇವರು ಒಳ್ಳೆಯರೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಾದ್ರೆ அவங்க கேட்பாங்க, எப்பா உன்னுடைய வாழ்க்கையில என்ன நல்லதை நீ கண்டன்னு சொல்லுவாரு. ಏನಪ್ಪ ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಒಳ್ಳೆದನ್ನ ಕಂಡಿದೀಯಾ? ஆனா நீ உயர்ந்த இடத்துல இருக்கும்போது, ಅದೇ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವಾಗ அவங்க உடனே கேள்வி கேட்க மாட்டாங்க, யோசிப்பாங்க. ಅವರು ಪ್ರಶ್ನೆ ಹಾಕೋದಿಲ್ಲ, ಅವ್ರು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. இவங்க இந்த நிலைமையில இருந்தாங்களே, ಇವನು ಈ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾನಲ್ವೇ, ஆனா இன்னைக்கு இந்த மேன்மையில இருக்கிறாங்களே, ಆದ್ರೆ ಇವತ್ತು ಉನ್ನತವಾಗಿದ್ದಾನಲ್ವೇ, ஒருவேளை இதுக்கு மெய்யான காரணம் இதுதான் இருக்கலாமா? ಆದ್ರೆ ನಿಜವಾದ ಕಾರಣ ಇದೇ ಆಗಿರಬಹುದು. அவர்களுக்குள்ளாக அவர்களே கேள்வி போட்டு கொள்வாங்க தேவச்சனமே. ಅವ್ರಿಗೆ ಅವರೇ ಪ್ರಶ್ನೆ ಹಾಕೋತಾರೆ ದೇವಜನರು. அந்த கேள்வி அவர்களுக்குள்ளாக வரும்போது, ಆ ಪ್ರಶ್ನೆ ಅವರೊಳಗೆ ಬರುವಾಗ ஆண்டவர் நிச்சயமாக அவரை விடுவிக்க அவர் வல்லவராய் இருப்பார் தேவச்சனமே. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅವರನ್ನು ಬಿಡಿಸೋದಕ್ಕೆ ದೇವರು ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ಆವಾಗ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಾದ್ರೆ, நிறைய நேரங்களில ತುಂಬಾ ಸಮಯದಲ್ಲಿ நம்மை பிரிக்கிறார், ನಮ್ಮನ್ನ ಬೇರೆ ಮಾಡ್ತಾನೆ, நம்மை பிரிக்கிறார், ನಮ್ಮನ್ನ ಬಿಡಿಸ್ತಾನೆ. அதே நேரங்களில ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ நாம் ஒன்றாக இருக்கும்போது ನಾವು ಒಂದಾಗಿರುವಾಗ பல ஆசீர்வாதங்களை
ஆண்டவர் தருகிறார். ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ. வேதத்துல பார்க்கும்போது ಸತ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில ಅಪೊಸ್ತಲ ಜೀವನದಲ್ಲಿ எல்லாமே அவர் ஒரு மனமா கூடி ஒரு இடத்துல ஜெபிக்கும் போது ಅವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಒಂದಾಗಿ ಕೂಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ அங்கிருந்த 120 பேர் மேலயும் ಇದೊಂದು 120 ಜನರಲ್ಲಿ பரிசுத்த ஆவி இறங்கினது என்று நாம் பார்க்கிறோம். ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತಿದ್ದೀವಿ. அதே போல ಅದರಂತೆಯೇ நிறைய நேரங்களில ತುಂಬಾ நாம் ಸಮಯದಲ್ಲಿ ஜெபிக்கும் போது ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ வேத வசனத்துல நாம் பார்க்கும்போது ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 2-3 பேர்கள் கூடி ಇಬ್ಬರು ಮೂವರು ಸೇರಿ எங்கே என் நாமத்தின் நிமித்தமாக ஜெபிப்பீர்கள் கூடுவீர்களோ ಎಲ್ಲಿನ ನಾಮದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕೂಡಿ ಬರ್ತೀರೋ அங்கே ಅಲ್ಲಿ வாசமாயிருக்கிறேன் ನಾನು என்று ವಾಸ ಮಾಡ್ತೀನಿ. இருவர் இந்த உலகத்துல இந்த பூமியில இருவர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் நான் தருகிறேன்னு ಈ சொல்றேன். ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಒಂದು ಮನಸ್ಸಾಗಿ ಏನು ಕೇಳಿದ್ರು ನಾನು ಕೊಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಿದೆ. அப்ப சில நேரங்களில ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ஒருவராக ஜெபிப்பது ஆண்டவர் விரும்புகிறார். ಒಬ್ಬರಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಕೂಡ ದೇವರು ಬಿಡಿಸ್ತಾರೆ. சில நேரங்களில ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ 2 பேர் ஒரு மனதோடு கூட ஜெபிக்கும் போது ಇಬ್ಬರು ಮೂರು ಸೇರಿ ಒಂದು ಮನಸ್ಸಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ அந்த ஜெபத்துக்கு அந்த செகண்ட்லயே ஆண்டவர் விடுதலை கொடுக்க அவர் வல்லவர் தேவச்சனமே. ಆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಆ ಸೆಕೆಂಡಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟು ಅವ್ರು ನಡೆಸ್ತಾರೆ ದೇವ ಜನರೇ. ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்துகிறதுனால நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ಒಂದು ಕಾರ್ಯವು ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಹೇಳೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಿದ್ದೀನಿ. 94வது வருடத்துல 94ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ நான் வாலிபன். ನಾನು ಯವನಸ್ಥನು. ஸோ நாங்கள் ஒரு 13 பேர் இருந்தோம். ನಾವೆಲ್ಲ ಒಂದು 13 ಜನ ಇದ್ದೀವಿ. எல்லாமே எவ்ரி மந்த் செகண்ட் சாட்டர்டே என்ன செய்வோம்னா உபவாசம் இருந்து ஜெபிப்போம். ಎಲ್ಲ ಎರಡನೇ ಶನಿವಾರ ನಾವು ಏನು ಮಾಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. காலையில 5 மணிக்கு தொடங்குவோம். ಬೆಳಿಗ್ಗೆ 5 ಗಂಟೆಗೆ ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಿದ್ದೀವಿ. 7 ಮಣಿ ವರೆக்கும் ஒரு ಸೆಷನ್. 7 ಗಂಟೆವರೆಗೂ ಒಂದು ಭಾಗ. 9 மணியிலிருந்து 9 ಗಂಟೆಯಿಂದ 2:30 வரைக்கும் ஒரு செஷன். 2 ಗಂಟೆವರೆಗೂ ಒಂದು ಭಾಗ. ஸோ இப்படி பிரித்து நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். ಈ ರೀತಿಯಾಗಿ ಬೇರೆ ಮಾಡಿ ನಾವು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀವಿ, செயல்பட்டுட்டு இருந்தோம், ಕಾರ್ಯ ಮಾಡಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. அப்போ திடீர்னு ஒரு சகோதரி சொல்றாங்க, ಆಗ ದಿಢೀರಂತೆ ಒಂದು ಸಹೋದರಿ ನಮಗೆ ಹೇಳಿದ್ರು, நான் எவ்வளவு நாள் வாழ்றேனோ எனக்கு தெரியாது, ನಾನು ಎಷ್ಟು ದಿನ ಜೀವಿಸ್ತೀನಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏனென்று சொன்னால் என்னுடைய ஹார்ட்ல ஓல் இருக்கு. ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ತೂತಿದೆ. மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, ವೈದ್ಯರು ಹೇಳಿದ್ರು, இது சரிப்படுத்தவே முடியாது, ಇದನ್ನ ಸರಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. நீங்க எவ்வளவு நாள் வாழ்ந்தா அவ்வளவு நாள் வாழ முடியும், ನೀನು ಎಷ್ಟು ದಿನ ಜೀವಿಸ್ತೀಯ ಅಷ್ಟು ದಿನ ಜೀವಿಸಬಹುದು, ஆனா நீங்க ரெகுலரா என்ன செய்யணும், ಅದು ನೀವೇನು ಮಾಡಬೇಕು, தொடர்ந்து மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ನೀವು ಎಡಬಿಡದಾಗಿ ಮಾತ್ರ ತಗೊಂತಾ ಇರಬೇಕು. சோ அந்த ஜெபத்துல ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ கடைசி நேரத்துல 2 பேராக பிரிச்சு ನಾವು ಕಡೆ ಭಾಗದಲ್ಲಿ ಇಬ್ಬಿಬ್ಬರಾಗಿ ಬೇರೆ ಮಾಡಿಕೊಂಡು அவங்களுடைய சொந்த காரியங்களுக்காக, ಅವ್ರ ಸ್ವಂತ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ அல்லது அவங்களுடைய தெரிஞ்சவங்களுக்காக, ಅವ್ರ ಗೊತ್ತಿರೋಂತರಿಗಾಗಿ ஜெபிக்கக்கூடிய ஒரு நேரம் ಅದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಒಂದು ಸಮಯ. சோ அந்த நேரத்துல ಆ ಸಮಯದಲ್ಲಿ நானும் என்னுடைய சகோதரர், ನಾನು ನನ್ನ ಸಹೋದರನು, அவர் இப்ப இல்ல, ಅವ್ರು ಇವಾಗಿಲ್ಲ, மரிச்சிட்டாரு, ಅವರು ದೇವರಲ್ಲಿ ನಿದ್ರೆ ಅಂದ್ರು. சோ நாங்க 2 பேரும் ಕೈ கோத்தி ನಾವು ಇಬ್ಬರು ಕೈ ಕೊಟ್ಟು அந்த சகோதரிக்காக, ಆ ಸಹೋದರಿಗಾಗಿ தேவ சமூகத்தை நோக்கி நாங்கள் மன்றாடினோம். ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ನೋಡಿ ನಾವು ಮೊರೆ ಇಟ್ಟಿವಿ. தேவன் அவர்களுக்கு அபரிமிதமான ஒரு விடுதலை, ದೇವರು ಅವರಿಗೆ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಬಿಡುಗಡೆ, அவர்கள் இன்னும் ஜீவனோடு இனிக்கி இருக்கிறார். ಅವರು தேவச்சனமே, ಇವತ್ತು ಕೂಡ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವಜನರೇ. நான் எதுக்காக இந்த காரியத்தை உங்களுக்கு மத்தியில பகிர்ந்துக்கொள்ள எனக்கு தெரியல, ஆண்டவர் உணர்த்தினாலும் நான் சொல்றேன். ಯಾಕೆ ನಾನು ಈ ಕಾರ್ಯ ಹೇಳ್ಬೇಕೆಂಬುದು ನನಗೆ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. 2 பேர் ஒரு மனதோடு கூட ಇಬ್ಬರು ಸೇರಿ ಒಂದು ಮನಸ್ಸಾಗಿ ಕೂಡಿ ஆண்டவருடைய சமூகத்துல ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ மனம் உடைந்தவர்களாக ಮನಸ್ಸು ಒಡೆದವರಾಗಿ நாம் ஜெபிக்கும் போது ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ அந்த நிமிஷத்திலேயே ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்ய அவர் வல்லவர். ಆ ನಿಮಿಷದಲ್ಲೇ ದೇವರು ಕಾರ್ಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ದೇವ್ರ ಶಕ್ತನು. ஒரு மாசம் கழிச்சு அந்த சகோதரி பார்க்கும்போது, ಒಂದು ತಿಂಗಳಾದ ಸಹೋದರಿ ನಾವು ನೋಡುವಾಗ அவங்க சொல்றாங்க, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, நான் ஹாஸ்பிட்டல்ல பிணமாக கிடந்தேன், ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೆಣವಾಗಿ ಬಿದ್ದಿದ್ದೆ, ஆனா என்னுடைய கையை யாரோ ஒருத்தர் பிடிச்சு, ಅದು ನನ್ನ ಕೈ ಯಾರೋ ಒಬ್ರು ಹಿಡಿದು உன்னை கூப்பிட்டு இருக்காங்க நீ போன்ட்டு சொன்ன அந்த சத்தம் என்னுடைய காதுல கேட்டது. ಕರೀತಿದ್ದಾರೆ ನೀನು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತಹ ಸಪ್ತವು ನನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ ನನಗೆ ಕೇಳಿದೆ. கொஞ்சம் யோசிங்களேன், ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஒரு சாதாரணமான வேலைக்கு உதவாத
ಸಾಧಾರಣವಾದಂತವರು ಯಾವುದಕ್ಕೂ ಬರಬಾದ இந்த மனுஷன் ஜெபிக்கும் போதே ಈ ಮನುಷ್ಯನ್ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗಲೇ ஆண்டவர் அந்த கூக்குரலை கேட்கிறார் என்று சொன்னால் ಆ ಮೊರೆಯನ್ನು ದೇವರು ಕೇಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ தேவ சமூகத்தில் மேன்மை பெற்ற நீங்கள் ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ನೀವು அழைக்கப்பட்ட நீங்கள் ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ನೀವು ஜெபிக்கும் போது அந்த காரியங்களை செய்ய அவர் முடியுமா முடியாதா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಕಾರ್ಯ ಮಾಡಕ್ಕಾಗತ್ತಾ ಆಗಲ್ವಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு என்ன செய்யணும்? ಇಬ್ಬರು ಒಂದು ಮನಸ್ಸಾಗಿ ಕೂಡ ಏನು ಮಾಡಬೇಕು? ஜெபிக்கணும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஜெபிக்கணும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. அப்ப நம்ம ஆண்டவர் ஒன்றாக வைப்பது ஒரு மேன்மை, ದೇವರು ಒಂದಾಗಿ ಇರೋದು ಒಂದು ಉಪಕಾರ, நம்மை பிரிப்பதும் ನಮ್ಮನ್ನ ಬೇರೆ ಮಾಡೋದು ஒரு மேன்மை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் தேவஜனமே. ಒಂದು ಉಪಕಾರ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ದೇವಜನರೇ. யோசேப்புடைய வாழ்க்கையில அதுதான் நம்மால பார்க்க முடிகிறது. யோசேப்பிನ ಜೀವನದಲ್ಲಿ ಅದೇ ನಾವು ನೋಡಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ. என்னது? ಏನದು? அவரை பிரிச்ச பிறகுதான் ஆண்டவர் அவரை கொண்டு செய்ய வேண்டிய அந்த காரியங்களை செய்வதற்கு அவர் என்ன செய்யறாரு? ಅವನ್ನ ಬೇರೆ ಮಾಡಿದ ನಂತರ ದೇವರು ಅವರ ಗುರುತವಾಗಿ ಮಾಡಬೇಕಂತ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡೋದಕ್ಕೆ அது ஒரு ஒளி வாசல் நமக்கு அவ்வளவுதான். ಒಂದು ಮಾರ್ಗದರ್ಶನ ಅಷ್ಟೇ. அந்த ஒளியில நாம் போகும்போது ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ಓಡುವಾಗ ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்யறாரு? ಟ್ಯೂನ್ பண்ணுவாரு. ದೇವರು ಆಟೋಮೆಟಿಕ್ ನಮ್ಮನ್ನ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? நிச்சயமாக ಟ್ಯೂನ್ பண்ணுவாரு. ನಿಜವಾಗ್ಲೂ ನಮ್ಮನ್ನ ತಿರುಗಿಸ್ತಾರೆ. ஆனா நம்ம அந்த தனிமையை குறித்து நிறைய நேரங்களை கவலைப்படுறோம். ಆದ್ರೆ ನಾವು ಏಕಾಂತವಾಗಿರೋದಕ್ಕೆ என்னடா என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கை இப்படி ಆಯ್ತು, ಯಾಕೆ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಹೀಗೆ ಉಂಟಾಯ್ತಲ್ಲ, இவ்வளவு நாளும் ನಾನು ஒண்ணா இருந்தேನೆ, ಇಷ್ಟು ದಿವಸ ನಾನು ಒಂದಾಗಿದ್ದೇನೆ, என்ன தகப்பனோடு கூட நான் ஒட்டி இருந்தேನೆ, ನನ್ನ ತಂದೆಯೊಂದಿಗೆ ನಾನು ಅಂಟಿಕೊಂಡಿದ್ದೇನೆ, என்னுடைய சகோதரர்களோடு கூட நான் ஒட்டி கொண்டிருந்தேನೆ, ನನ್ನ ಸಹೋದರರೊಂದಿಗೆ ನಾನು ಅಂಟಿಕೊಂಡಿದ್ದೆ. நான் எப்படி வாழ போறேன்? ನಾನು ಹೇಗೆ ಜೀವಿಸ್ತೀನಿ? நான் எப்படி வாழ போறேன்? ನಾನು ಹೇಗೆ ಜೀವನ ಮಾಡ್ತೀನಿ? யோசேப்பு அப்படி சிந்திச்சிருக்கலாம் ஒருவேளை. யோசேப்பு வேதத்துல இல்ல, கேட்டுடாதீங்க இருக்கான்ட்டு. யோசேப்பு ಆ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿರಬಹುದು ಒಂದು ವೇಳೆ, ಸತ್ಯವೇದರ ರೀತಿಯಾಗಿಲ್ಲ, ನೀವು ಕೇಳಬೇಡಿ. ஆனா ஆண்டவர், ಅದು ದೇವರು அவரை கொண்டு செய்ய வேண்டிய அந்த காரியங்கள் செய்வதற்கு, ಅವರ ಕುರಿತವಾಗಿ ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ இங்க யாரை பயன்படுத்துறாரு? ಯಾರನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ಕೊತಿದ್ದಾರೆ? உடன் பிறப்புகளையே என்ன செய்யறாரு? ಜೊತೆಲಿ ಹುಟ್ಟಿದಂತವರನ್ನೇ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ದೇವಚನமே ಅವನು ಉಪಯೋಗಿಸಿದ ದೇವರು அந்த பிரிவினை ஏற்படுத்துகிறார். ಅವರು ಬಿರುಕನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ஆனா கடைசில ஆண்டவர் சொன்னபடி எல்லா சகோதரர்களும் போய் அவருக்கு என்ன செய்யறாரு? ಅದ ಕಡೆದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದಂತೆ ಎಲ್ಲ ಸಹೋದರರು ಏನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? ಪಣಿந்து கொள்றாங்க. ಅವರಿಗೆ ವಂದಿಸ್ತಿದ್ದಾರೆ. பெற்றோர்கள் போய் பணிந்து கொள்றாங்க. ಇತ್ತವರು ಕೂಡ ಹೋಗಿ ವಂದಿಸ್ತಿದ್ದಾರೆ. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில ಅದೇ ಪ್ರಕಾರ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களுக்காக ದೇವರು ನಿಮ್ಮ ಗುರುತವಾಗಿ ಮಾಡಬೇಕಂತ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ஒருவேளை உங்களை பிரிக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮನ್ನು ಬೇರೆ ಮಾಡಬಹುದು. அந்த பிரிவை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ಆ ಬೇರೆ ಮಾಡುವಂತದನ್ನ ದೇವರು ಸಂತೋಷವಾಗಿ அந்த பிரிவை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. ಸಂತೋಷವಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಿ. அதன் நிமித்தமாக தேவன் உங்களை கொண்டு பயங்கரமான காரியங்கள் செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். தேவஜனமே, ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರು ಭಯಂಕರವಾದ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಶಕ್ತನಾಗಿ ದೇವ ಜನರೇ. அதே போல நிறைய நேரங்களில் உங்களை ஒன்றாக சேர்த்தலாம். ಅದೇ ತರವಾಗಿ ಒಂದಾಗಿ ದೇವರು ಸೇರಿಸಬಹುದು. ತುಂಬಾ ಸಮಯ உங்களுக்கு வேண்டாதவர்களாக இருக்கலாம், ನಿಮಗೆ ಬೇಡವಾದವರು ಇರಬಹುದು, உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்திருக்கலாம், ನಿಮಗೆ ತುಂಬಾ ಸಮಸ್ಯೆ ಉಂಟಾಗಿ கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம், ಕಷ್ಟ ಕೊಟ್ಟಿರಬಹುದು. ஆனா ஆண்டவர் அவர்களோடு கூட இணைக்கும் போது ದೇವರು ನೀವು ಅವರೊಂದಿಗೆ ಸೇರುವಾಗ அதை கொண்டு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான காரியங்கள் செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். தேவஜனமே, ಅದರ ಕುರಿತವಾಗಿ ದೇವರು ಉನ್ನತ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಶಕ್ತನಾಗಿದೆ. ದೇವಜನರೇ, வேத வசனத்துல பார்க்கும்போது ಸತ್ಯವೇದವನ್ನು ನೋಡುವಾಗ நம்முடைய விரோதிகளுக்காக நீ ನಿಮ್ಮ ವಿರೋಧಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஜெபம் பண்ணுன்ட்டு இருக்கா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿದೆಯಾ? சொல்லுங்களேன், இருக்கா இல்லையா? ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? வேண்டுதல் பண்ணுன்றது இருக்குதா இல்லையா? ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿ அப்படின்னா என்ன? ஜெபம் பண்ணுன்ட்டு அர்த்தம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. 7 பேர் நம்ம ஜெபிக்கிறோம், ಎಷ್ಟು ಜನ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ? ಸತ್ತಾலும் நான் மூஞ்ச பார்க்க மாட்டேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು ಪ್ರಾರ್ಥನಾತ್ಮ ಇಲ್ಲ. ಸತ್ತಾலும் மூஞ்ச பார்க்க மாட்டேன். ಸತ್ರು ನಾನು ನೋಡೋದಿಲ್ಲ, ಮುಖ ನೋಡೋದಿಲ್ಲ. ಮುಖ ನೋಡೋದಿಲ್ಲ. ಸತ್ತ பிறகு எப்படி நீங்க மூஞ்ச பார்க்க போறீங்க? ಸತ್ತ ನಂತರ ಹೋಗಿ ಹೆಂಗೆ ನೋಡೋಕ್ಕಾಗತ್ತೆ? ಇದು ದೇವ பிள்ளைகளுக்கு அழகு கிடையாது. ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಇದು ಅಂದವಲ್ಲ. பரமண்டல் ஜெபத்தை நம்ம ஏறோம் இல்லையா? ಪರಲೋಕದ ಪ್ರಾರ್ಥನೆ ನಾವು ಮರೆಯಿಡುವಾಗ என்ன ஜெபம் பண்றோம்? ಏನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ? என்னுடைய கடலாளிகளுக்கு நான் மன்னிப்பது போல ನಾವು ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಕ್ಷಮಿಸುವಂತೆ என்ன மன்னிங்க, அப்படிதான் ஜெபம் பண்றோம். ಕ್ಷಮಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ அப்ப நம்ம பிறருடைய காரியங்களை மன்னிக்கலன்னா ஆண்டவர் எப்படி நம்முடைய காரியங்களை மன்னிப்பார்? ಮತ್ತೊಬ್ಬರು ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಕ್ಷಮಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಹೇಗೆ ಕ್ಷಮಿಸ್ತಾರೆ? மன்னிப்பாரா? ಕ್ಷಮಿಸ್ತಾರ? சொல்லுங்களேன்.
ಹೇಳಿ. அப்ப உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணுமா வேண்டாவா? ನಿಮ್ಮ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡಬೇಕಾ ಬೇಡವಾ? அப்ப நம்ம என்ன செய்யணும்? ಆಗ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? நமக்கு தப்பிதங்கள் செய்யறோடைய காரியங்கள் நம்ம என்ன செய்யணும்? ನಮಗೆ ತಪ್ಪು ಮಾಡೋದು ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? ಕ್ಷಮಿಸಬೇಕು. அப்பதான் ஆண்டவர் நம்மை மன்னிப்பார். ಹಾಗೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು நம்ம யாரும் எழுந்து நிற்போமா தேவச்சனமே? ನಾವೆಲ್ಲ ನಿಂತುಕೊಳ್ಳೋ ದೇವ ಜನರೇ, கொஞ்சம் நம்ம யாராயும் ஒருவேளை குடும்பத்தில் இருந்து நீங்கள் பிரிக்கப்பட்டிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಕುಟುಂಬದಿಂದ ನೀವು ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟಿರಬಹುದು. உடன் பிறப்புகளிலிருந்து நீங்கள் பிரிக்கப்பட்டிருக்கலாம். ಜೊತೆಲಿಟ್ಟೋದನ್ನ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿರಬಹುದು. அந்த பிரிவினை குறித்து நீங்க சிந்திக்காதீங்க. ಆ ಬೇರೆ ಮಾಡೋದ ಕುರಿತವಾಗಿ ನೀವು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. அதை குறித்து அழுந்து புலம்பாதீங்க. ಅದು ಕುರಿತವಾಗಿ ನೀವು ಹತ್ತು ಕಣ್ಣೀರು ಬಿಡಬೇಡಿ. அந்த பிரிவினை நிமித்தமாக ಆ ಬಿರುಕಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மேன்மை வைத்திருக்கிறார். ದೇವರು ಅದರ ಕುರಿತು ನಿಮಗೆ ಒಂದು ವಿಶೇಷ ಕಾರ್ಯ உங்களுடைய